Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நீ எங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதுனாலதான் பல தப்பு பண்ணிட்டு நீ இன்னும் தப்பிச்சிட்டு இருக்க. அது தெரியாம மறுபடியும் குதிச்சிட்டு இருந்தேன்னு வையு, உன் வாழ்க்கை நாசமா போயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இங்க பாருங்க அத்தை, பொண்ணுக்கு நல்ல புத்திய சொல்லி திருத்துங்க. நீங்களும் சேர்ந்து ஆடாதீங்க. நீங்க பண்றது எதுக்கு சமம் தெரியுமா? உட்கார்ந்துட்டு இருக்க கிளைய நீங்களே வெட்டுறதுக்கு சமம். அஞ்சலி, பாத்தியா, நம்ம நிழல்ல வாழறவங்க நமக்கே அட்வைஸ் பண்றாங்க. இவ பக்கத்துல நிக்கிறதே அசிங்கம். வா உள்ள வா. இலக்கியா, அவ கிடக்குறாமா. அஞ்சலிய அடிச்சும் பார்த்துட்டேன், அடைச்சும் பார்த்துட்டேன். இதெல்லாம் திருந்தாத ஜென்மம்மா. அம்மா, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. அம்மா, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத. உடம்ப பாத்துக்கோ, சரியா? இலக்கியா, நீ கவலைப்படாத. லக்ஷ்மிக்கு சரியாயிடும். சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? அக்கா, ஏன்க்கா அதுக்குள்ள இருக்கா? போலாம். இல்லடா, அத்தை கிட்ட என்ன ஏதுன்னு கூட சொல்லாம வந்துட்டேன். நான் போகணும். நீ அம்மாவை பாத்துக்கோ. என்ன? சரிக்கா. வரேம்மா. அந்த இலக்கிய ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்து என்னைய அடிக்கிறா அவ. அவ கொட்டத்தை அடக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடி பண்ண போற? எஸ்எஸ்கே அப்பாவுக்கு போன் பண்ண போறேன். இலக்கியா, நீ இங்க நடந்ததெல்லாம் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதம்மா. வீட்டுல போய் நிம்மதியா இரு. எப்படி மாமா நிம்மதியா இருக்கிறது? அஞ்சலியோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு நான் எப்படி போராடிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அத புரிஞ்சுக்காம அஞ்சலி இப்படி பண்ணிட்டு இருக்கா. உன் நல்ல மனசு அவளுக்கு புரியாதுமா. விட்டு. சரி, நீ எப்படி போவ? இரு, நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? சாவி எடுத்துட்டு வரேன். இல்ல மாமா, பரவாயில்ல. உங்களுக்கு சிரமம் வேண்டாம். நான் இங்க இருந்து ஆட்டோ புடிச்சு போயிடுவேன். அக்கா, அம்மாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அக்கா. ஆமா வசந்த், எனக்கும் அதே கவலைதான். நீ பக்கத்துல இருந்து அம்மாவை பாத்துக்கோ. என்ன? சரிக்கா. இலக்கியா, சரி, நீ கிளம்பு. நானும் லக்ஷ்மிக்கு மருந்து வாங்கணும். சரிங்க மாமா, நான் வரேன். வரேன் வசந்த். சரிம்மா. சரிக்கா. ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுமா? என்ன பேசுறீங்க கௌதம்? இப்ப என்ன சொல்ல வர நீ? கார்த்திக்கு 2வது கல்யாணம் எல்லாம் வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். நம்ம அஞ்சலியோடவே சேர்த்து வச்சிடலாம். இலக்கிய அஞ்சலிக்காக அப்படி சப்போர்ட் பண்ணும் போதே இப்படி புத்தி கெட்டத்தனமா ஏதாவது செய்வான்னு நினைச்சேன். நான் அவ்வளவு சொல்லி கேட்காம அஞ்சலிய பார்க்க போயிருக்காளே. இலக்கியா, நீ தப்பு பண்ற. அட, கௌதம் எதுக்கு இங்க வந்தாரு? ஓஹோ, என் கூட போட்ட சண்டைக்காக வருத்தப்பட்டு சமாதானம் பண்ண வந்திருக்காரு போல. சரி, பேசலாம்.
ஓஹோ, நான் வர்றதுக்குள்ள அஞ்சலி கிட்ட சீக்கிரமா கார்த்திக் கூட சேர பாருன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு வந்துட்டா போல இருக்கு. வாங்க கௌதம், என்ன திடீர்னு என்கிட்ட கூட சொல்லாம வந்திருக்கீங்க? எல்லாம் திடீர்னு தானே நடக்குது. நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, அத்தை சொன்னாங்களா? சரி, இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க, வாங்க வீட்டுக்கு போயிட்டு போலாம். ஓ, என்ன இப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அஞ்சலியோட பேச வச்சு கூல் பண்ண பாக்குறாளா? இல்லக்கா, எனக்கு டைம்ல நீ கார்ல ஏறுங்கிறல்ல. கௌதம், கௌதம்க்கு இன்னும் கோவம் குறையல போல இருக்கே. கௌதம், நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஏன் தெரியாது? கார்த்திகோட கல்யாண ஏற்பாடு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு உன் மாமாவோட பேச வந்திருப்பேன். ஆக்சுவலி அத்தையோட கோவில்ல இருந்தப்போ ஃபோன் வந்துச்சு. அப்போ நான் ஃபோன் எடுத்து பேசினேனா, அஞ்சலி வந்து அம்மாவை கௌதம், அஞ்சலி வந்து கௌதம், நான் சொல்றத ஏன் இப்படி என்ன பேச விடாம ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட பேச மாட்டீங்களா? எதுக்கு பேச மாட்டீங்க? என்ன காரணம் சொன்னாதானே எனக்கு தெரியும். கௌதம், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க சைலண்டாவே வந்தா என்ன அர்த்தம்? கௌதம், காரை நிறுத்துங்க. நிறுத்துங்க கௌதம். இப்ப நீங்க நிறுத்துறீங்களா இல்ல நான் வெளியே குதிக்கவா? ஏய், இலக்கியா. ஏய், இலக்கியா. ஏய், இலக்கியா, இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? யாரு? நானா பிரச்சனை பண்றேன்? நீங்க தான் என் கூட பேசாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. பேசாத அளவுக்கு என் மேல கோவம் இருந்ததுன்னா அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு போக வந்தீங்க? நான் ஒன்னும் உன்னை கூட்டிட்டு போக வரல. நீ பண்ற முட்டாள்தனத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முட்டாள்தனமா? என்ன சொல்றீங்க கௌதம்? அப்படியே தெரியாத மாதிரியே கேப்பிய. கார்த்திகோட அஞ்சலியை சேர்த்து வைக்கிறத பத்தி பேசணும், அதுக்காக தான் எனக்கு வந்திருக்கேன். ஐயோ, அது இல்ல கௌதம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நிறுத்து. கோயில்ல ஜானு கிட்ட காரணம் கூட சொல்லாம அவசர அவசரமா கிளம்பி உன் வீட்டுக்கு வந்திருக்கனா என்ன அர்த்தம்? சொல்லு. என்ன அர்த்தம் அதையும் நீங்களே சொல்லிடுங்க. கார்த்திகோட கல்யாண விஷயமா ஜானு ஜாதகம் பாக்குறது உனக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு. நீ உடனே அப்படியே ஷாக் ஆகி இந்த விஷயத்த சொல்றதுக்கு உன் மாமாவை பார்க்க கிளம்பி வந்துட்ட. அப்படியே அஞ்சலியை பார்த்து உனக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை பாக்குறாங்க, உஷாராய்க்கோன்னு சொல்லிட்டு போக வந்த. கரெக்டா? ஏன் இலக்கியா, நான் காலையில அவ்வளோ சொல்லியும் நீ புரிஞ்சுக்காம அந்த அஞ்சலியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர பாக்குற. ஏன் உன் புத்தி இப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, இனி அஞ்சலி கார்த்திகோட பொண்டாட்டி கிடையாது, புரியுதா? நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். ஓ, பேசி முடிச்சிட்டீங்களா? அப்போ நான் அஞ்சலியை கார்த்திகோட சேர்த்து வைக்கிறத பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். அதானே உங்க சந்தேகம்? சந்தேகம் என்ன? கன்ஃபார்ம். கார்த்திகோட 2வது கல்யாணத்தை தடுக்கிறத பத்தி பேசணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்க.
நீ வேற விஷயமா வந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், கோவிலே ஜானு கிட்ட உண்மையை சொல்லிட்டு வந்திருக்கணும். ஐயோ கௌதம், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. ஷோ, சும்மா சும்மா பொய் சொல்லாத இலக்கியா. இப்ப நீ அஞ்சலி கிட்ட பேசினியா இல்லையா? அது வந்து பேசுனியா இல்லையா? பேசுனேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.